அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் தான் அதற்கு முதல் காரணம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. கெட்டவர்களாக இருந்தால் நமக்கு கெடுபலன் தான் நடக்கும். அப்போது அதன்படி யார் நமக்கு கெடுக்கக்கூடியவர்கள், யார் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர்கள், அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பவர்கள் யார், உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் யார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனல் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டுருங்க. சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, ராசிக்கு அதிபதி புதன், அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான், ரெண்டுமே மதிக்கு உரிய கிரகங்கள். அப்போது புத்தியால் பல வேளைகளை நீங்கள் சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். உன்னை நம்பு, இந்த உலகம் உன்னை நம்பும் என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு பொருந்தும். உங்களை நீங்கள் நம்பி பல காரியங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி உண்டு. இதில் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ கூட இருந்து சில நெகட்டிவிட்டி செய்யக்கூடியவங்க யார்? இது நடப்பது இயற்கை, அதுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் அல்ல. இயற்கையாகவே எந்த ஒரு மனிதனும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது, எல்லாருக்கும் கெட்டவனாக இருக்க முடியாது. அப்படி உங்களுக்கு இயற்கையாக சில கெடுபலனை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. இவங்க மூலமாக தேவையில்லாத உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. உங்களுடைய பலகீனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் உங்களுடைய செயல்பாடு பழித்தமாகாது. அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்ப ராசியில் பிறந்தவங்க. அவர்களோடு மிகப்பெரிய போராட்டமும், அவர்களால் உங்களுக்கு கடன் பிரச்சனையும், எதிரிகள் போல் தொந்தரவுக்கும் வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில் பிறந்தவங்க. எதிர்பார்க்காத ஒரு வம்புகளுக்கு பிரச்சனையை அவர்களால் நீங்கள் ஏற்க நேரிடும். மறைமுகமாக இருந்து சில காரியத்திற்கு தடை செய்வார்கள். விபத்து, உங்களுக்கு ஒரு நோய் பிரச்சனை வர்றதுக்கு அவர்கள் மறைமுகமாக காரணமாக இருப்பார்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க. ஸோ இவர் மூலமாக எதிர்பாராத விரை செலவுகள், அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ இந்த 4 ராசி பிறந்தவர்கள் இயற்கையாக உங்களுக்கு சில கெடுபலம் செய்ய வாய்ப்புண்டு. இதுவே யாருடன் உங்களுக்கு கொடுப்பார்கள், உங்கள் கூட இருந்து யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்க, ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க, எந்த ராசினர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக வரக்கூடியது கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அமைந்து விட்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சத்தை தொடுகின்ற அளவுக்கு உதவிகள் அவர்கள் மூலமாக செய்வார்கள். மற்ற யாரும் செய்யாத ஒரு உதவியை அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர்கள். கண்டிப்பாக ஒரு தொழிலுக்கும் வேலைக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போல் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில் பிறந்தவர்கள். இவர்கள் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக காதல், அந்யோன்யம், அன்பு, பாசம் போன்ற விஷயங்கள் இவர்கள் மூலமாக நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசி. கண்டிப்பாக கன்னி ராசி அஸ்தனத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மீன ராசிக்காரர்களுடைய ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டுவிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மீனராசிக்காரங்க மூலமாக நண்பர்களாகவும் உறவுகளாகவும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இங்கே இருக்கிறது. ஸோ இந்த 4 ராசியை தவிர மேலும் ஒரு ராசி என்றால் துலாம் ராசி. இந்த துலா ராசியில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு தோள் கொடுக்கும் தோழனாக இருந்து உங்களை தூக்கி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களே நீங்கள் விட்டுறாதீங்க, பயன்படுத்திங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த 5 ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் நிச்சயமான முறையில் நடக்கும் நண்பர்களே. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய உறவோ நட்போ கிடைச்சா அதை மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த எழுதிப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.